இன்றைக்கி நாம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்பேற்பட்ட அற்புதமான பலன்களை தரப்போகுது, வரக்கூடிய நாட்களில் நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம், அதாவது கிருஷ்ண பகவானுடைய ஜெயந்தி அப்படிங்கிறது வருது. கிருஷ்ண பகவானை அன்னைக்கு மனமாற பிரார்த்தனை செய்யுங்க, வெண்ணெய் சாத்தி அவருக்கு வழிபடுங்க. அன்னைக்கு அதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பண பிரச்சனைகள் தீரும். 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது. விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாத்தி கருப்பு கொண்ட கடலையில் சுண்டல் செஞ்சு நெய்வேத்தியமாக படைச்சி விநாயகரை வணங்க சகல விதமான நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ நாம் ஆகஸ்ட் மாத ராசி பலன் அப்படிங்கிறதுக்கு வரலாம். மிதுனம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே மிதுனம் ராசிக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்தில் 10 நாளைக்கு நல்லா இருப்பாங்க. அடுத்த 10 நாளைக்கு புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க, என்னடா இது அப்படின்னு. எல்லா விதத்துலேயுமே இப்படி தான். 10 நாளைக்கு பணம் கையில் இருக்கும், அடுத்த 10 நாளைக்கு பணம் கையில் இருக்காது. 10 நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்த 10 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா கை கால் வலி, முதுகு வலி, மூட்டு வலி, இந்த மாதிரி எல்லாமே இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். என் வாழ்க்கையில் ஒரு மாதம் முழுக்க சந்தோஷமாக இருந்த நாள் அப்படின்னே ஒன்று கிடையாது. ஒரு வாரம் நல்லா இருந்தால் அடுத்த வாரம் சுமாராக இருக்கே, அடுத்த வாரம் சுமாராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த ஆகஸ்ட் மாதம் தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறது லேசாக குடைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்கும் தான். ஆனால் கவலைப்பட வேண்டியதில்லை, வெறும் 3 நாளைக்கு மட்டும்தான் இது. ஏன்னா 3ஆம் தேதி ராசியை விட்டு அவர் தனஸ்தானத்துக்கு போயிடுவார். ஏன்னா ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெற்று தானே உட்கார்ந்துருக்காரு. அதனால் என்ன பாதிக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ராசிக்கு மட்டும் அவர் அதிபதி கிடையாது, ஒரு ராசிக்கு சுகஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. அப்படிப்பட்டவர் வக்கரமாகி மறுபடியும் வக்கர நிவர்த்தி ஆகி ராசியில் இருக்கார். அப்படிங்கும்போது நமக்கு அந்த குணத்தை கொஞ்சம் காட்டுவார். கிரகவாட்டம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இதுதான். அதாவது நாம் கொஞ்சம் வைத்திய செலவு வைக்கிறது, ஆஸ்பத்திரிக்கே போக மாட்டீங்க, எதுக்கு போய்கிட்டு 2000 1000 செலவு பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலியோடு கூட தாங்கிக்கிட்டு வீட்டிலேயே படுத்திருக்கக்கூடிய ஒரு சிக்கனவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு மிதுனம் ராசிக்காரர்களை சொல்லலாம். கவலைப்படாதீங்க. இந்த ஒரு மாதம் தொடங்கி 3ஆம் தேதி அவர் கடகம் ராசிக்கு போயிடுறாரு. கடகம் ராசிக்கு அவர் போனார் அப்படின்னா நிறைய நன்மைகள். ஏன் அப்படின்னா தனஸ்தானத்துக்கு அவர் போகிறாரு. தன வரவு அப்படிங்கிறது தாராளமாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் இடத்துக்கும் அவர் அதிபதி அப்படிங்கிறதுனால தாயார் வழியில் உங்களுக்கு காசு பணம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் தாயாரை விடாமல் பிடிச்சிப்பீங்க. போய் பக்கத்துலேயே உட்காந்துக்கோங்க, நல்லது கெட்டது பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டாக செய்யுங்க. சில பேருக்கு தாய் வழி சொந்தங்கள் மூலமாக நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். அது தாய் மாமனாக இருக்கலாம், தாயோட பிறந்த சகோதரியாக இருக்கலாம், இளைய சகோதரியாக இருக்கலாம். தாய் வழி சொந்தங்களால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது. அட ஏங்க ஜோசியரை, நீங்கள் வேறு தாய் வழி சொந்தம் எல்லாம் நான் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கும்
உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது அவர்களால் வந்தே தீரும். பல நேரங்களில் வரன் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, அமைஞ்சிருக்காது. இந்த தாய் வழி சொந்தங்கள் மூலியமாக ஒரு வரன் அப்படிங்கிறது வரும். பரவாயில்ல, நல்ல வரனாக வந்திருக்கு, இவ்வளோ நாளாக இதுக்கு தான் தாமதப்பட்டுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாளாக தாய் வழி சொந்தங்களை மதிக்காதவங்க ஓடி ஓடி கவனிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களால் நன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு 2 மடங்காக இருக்குது. அதே மாதிரி விட்டு போன வரன் கூட திரும்பி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. இது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு வரன், நல்ல இடம், பெரிய இடம், நல்லதொரு வருமானம் இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்துட்டு ஜாதகம் சரியில்லை, அமையலை, இப்போது அவங்கள வேறு இடத்துல பார்த்தா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வருவாங்க. அதே மாதிரி சில பேருக்கு தாய் வழி சொத்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. தாயார் வழக்கு போட்டுட்டு போயிருக்கலாம், இல்லை தாய் வழி சொத்தை அவர்களே கொண்டு வந்து பாகமாக இது உனக்குன்னு உள்ளதுமா, இதை வச்சுக்கிட்டு பணங்கின வேணாலும் வாங்கிக்கிறியா, போறியா வரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தாயால் 10 ரூபா அடைய வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். சில பேருக்கு வீடு கட்டலாம், கட்டின வீட்டை விலைக்கு வாங்கலாம், அஸ்திவாரம் போடக்கூடிய ஒரு மாதம். இப்படி பல வழியில் நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பெரிய ஒரு பதவி உயர்வு, இல்லை பெரிய சம்பள உயர்வு, அப்படி இல்லைன்னா திடீர் சன்மானம் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதம் நல்லபடியாக போச்சுப்பா, ஆளுக்கு 10,000 எக்ஸ்ட்ரா தரேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு திடீர் நிதி சன்மானம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு கூட தாய் வழி சொந்தங்கள் மூலியமாக அங்கே ஒரு கம்பெனியில் வேலை இருக்குது, இங்கே ஒரு இடத்துல வேலை இருக்குது அப்படின்னு திடீர்னு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. தாய் மாமா வழியில், இல்லை தாய் மாமன் மகனோ யாராவது வெளிநாட்டில், சிங்கப்பூரில், துபாயில், மலேசியாவில், சவுதியில் இருந்தாங்க அப்படின்னா என் கம்பெனிக்கு ஆள் தேவை, மாப்பிள்ளை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூலியமாக ஒரு விசா எடுத்து வெளிநாடு வேலைக்கு போவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கூட இந்த ஒரு மாதத்தில் இருக்குது. அதனால் நிறைய ஒரு திடீர் திருப்பம் அப்படின்னு தான். நேற்று வரைக்கும் சுமாராக இருந்தோம், இன்றைக்கி நல்லா இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு 15 தேதிக்குள்ளே உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது கூடுதலாக நடக்கும். அதே மாதிரி கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா. கன்னி ராசிக்கு செவ்வாய் போகிறாரு, ராசிக்கு 4வது வீட்டில் உங்களுடைய ராசி அதிபதியோட இன்னொரு வீட்டில் போயிட்டு அவர் உட்கார்றாரு. அப்படிங்கும்போது திறமைக்குரிய ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்காது. நம்ம போராடி வாங்கணும். ஒரு அலுவலகத்தில் ஒரு வேலை எக்ஸ்ட்ரா சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளாக தேடி போயிட்டு அதை செய்யணும். ஏதாக இருந்தாலும் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு அதிகபட்ச நன்மைகள் அப்படிங்கிறத கொடுக்கும். அதே மாதிரி சுக்கிர பகவான் உங்களோட ராசியிலேயே 21 தேதி வரைக்கும் இருக்க போகிறாரு. அதாவது விரயஸ்தானத்துக்கு அதிபதி கட்டுக்கடங்காத செலவுகள் அப்படிங்கிறத கொடுப்பார். அது எல்லாமே உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடியது தான். அதனால் சுப செலவுகளை உருவாக்கிக்கோங்க. செலவு வரும். ஏதாவது போயிட்டு கோவில் நேர்த்திக்கடன், இல்லை ஆடி மாதம் தான் உங்களுக்கு 17 தேதி வரைக்கும் இருக்குது. நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அம்மன் ஆலயம் இருக்கும், அங்கே ஒரு பால் குடம் நடக்கும், விருந்து விசேஷம்னு கோவில் நல்லாவே ஜெகஜோதியாக இருக்கும். அப்போ நீங்கள் ஏதாவது நேர்த்தி கடன் இல்லைனா கூட பால் குடம் எடுப்பாங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு போயிட்டு ஒரு தண்ணி பாட்டில் கொடுக்குறது, இல்லை அம்மன் கோவிலில் ஒரு அன்னதானம் பண்ணுறது, இல்லை ஒரு கூழ் காய்ச்சி ஊற்றுறது, இல்லை கஞ்சி காய்ச்சி ஊற்றுறது, இந்த மாதிரி ஏதாவது சுப செலவுகள் அப்படிங்கிறத நீங்களாக உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா பெரியது நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது. கவலையே படாதீங்க. அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்காரு. அப்போது தொழில் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது இருக்கும். சனி பகவானுக்கு உரிய அந்த மந்திரங்கள் அப்படிங்கிறத சொல்லுங்கள். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் தருவாய், சஞ்சரவின்றி சனீஸ்வர தேவா, உச்சகம் வாழ இன்னொரு தாத்தா அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சனிக்கிழமைகளில் காலைகளில் குளித்து முழுகிட்டு விநாயகரை வணங்கிட்டு சனி பகவான் மந்திரத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு விளக்கு போடுங்க. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அவருக்கு ரொம்ப விருப்பமான வெண்ணெயை நெய்வேத்தியமாக வச்சு வணங்குங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு கொழுக்கட்டை, கருப்பு கொண்ட கடலை, சுண்டல் நெய்வேத்தியமாக வச்சு எருக்கம்பூ மாலை சாத்தி வணங்கிட்டு வாங்க. இந்த ஒரு மாதம் அப்படிங்கிறது பல திடீர் திருப்பங்கள் அப்படிங்கிறத கொடுத்து உங்களை நிறைய சந்தோஷத்தால் திக்குமுக்காட வைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே அமையும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அதாவது புதன்கிழமைகளில் உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள அம்மன் கோவில் ஆலயம் சென்று உங்களுக்கு அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம்
மாரியம்மன் தாயே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பதிவு பண்ணும்போது நீங்கள் மனசில் நினச்ச அந்த ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படுங்க. இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.